ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம சேர்ந்தறிவோம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வச்சுருக்கிறது ஸ்கூட்டி ஹோண்டா டியோ V6 மாடலுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் ஃபில்ட்ரு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் ஃபில்ட்ரு, அந்த 2 ஃபில்ட்ரு மாற்றியாச்சு. மூணாவதாக ஒன்று இருக்குதுங்க, அது இன்ஜின் ஆயிலு. நான் இதுவரையிலும் எனக்கு தெரிஞ்சு எந்த மெக்கானிக்குமே எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்ல. அதில் இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ருன்னு ஒன்று இருக்குது, இரும்பு. அதை மாற்றின பிறகு தான் மக்களே இன்ஜின் வந்து ஹீட் ஆகாமல் கரெக்டாக ஆகிடுச்சிங்க. அது எப்படி மாற்றணுன்றத அந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. பெட்ரோல் ஃபில்ட்ரு இதை மாற்றினோடனே வண்டி ஓரளவுக்கு ஆஃப் ஆகாத சரியாயிடுச்சு. பட் இருந்தாலும் இன்ஜின் ஹீட் ஆகுது. அந்த ஹீட் ஆகிறதுக்கு தான் அடுத்த கட்டமாக நான் கம்பெனிக்கு போயிட்டு வந்தால் ஹீட் ஆகுது. அது என்ன காரணன்றத யூடியூப்பில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் கழட்டின மக்களே. அந்த கழட்டுறதை நீங்களே பாருங்களேன். இது ஹோண்டா டியோ. இது நான் கம்பெனி சர்வீஸுக்கும் விட்டேங்க. ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டாங்க, இன்ஜின் சர்வீஸ் பண்ணிட்டாங்க, ஏர் ஃபில்ட்ரு மாற்றிட்டாங்க, எல்லாமே மாற்றிட்டாங்க. ஆனாலும் அந்த பழைய ப்ராப்ளம் எப்படின்னா, ஒரு 15 கிலோமீட்டருக்கு மேலே போனால் ஆஃப் ஆகுது. அது பெட்ரோல் ஃபில்ட்ரு கூட மாற்றிட்டாங்க. ஆனால் இந்த இன்ஜினில் ஒரு மெயின் மேட்ரு, இது நானே யூடியூப்பில் அதை பார்த்து தாங்க நான் கற்றுக்கினேன். இன்ஜின் ரொம்ப ஹீட் ஆகுதுங்க. ஆயில் சர்வீஸ் பண்ணியும் இன்ஜின் அவ்வளோ ஹீட் ஆகுது. அது ஏன்னு எனக்கு தெரியல. நான் என்னடா கம்பெனிக்கு கொடுத்தவங்க, ஆனால் கம்பெனியில் என்ன பண்ணிட்டாங்க, அதை 15 கிலோமீட்டர் போனால் ஆஃப் ஆகுதுன்னு சொன்ன பாருங்க. அது ஆஃப் ஆகலை, நல்லா தான் ஓடுது. ஆனாலும் இன்ஜின் அனல் பறக்குதுங்க. இன்ஜின் ஆயிலும் காலி ஆகுது. அதான் ஒன்றுமே புரியல, என்னடா பண்ணுறதுன்னு. அப்புறம் நானாக வில்லேஜ் விஞ்ஞானி மாதிரி சும்மா இருக்க மாட்டேன். எந்த ஃபால்ட்டுனா எல்லாத்தையுமே ஆழ்ந்து திங்க் பண்ணி எதனா நோண்டின்னு இருப்பேன். அப்போ தாங்க யூடியூப்பில் பார்த்தேன், இந்த ஆயில் ஃபில்ட்ரு இந்த கழட்டிட்டேன். இதை திடீர்னு வந்து சரி நம்ம யூடியூப்பில் போட்டால் நல்லா இருக்குமே, நம்மள மாரி நிறைய பேர் அவஸ்தைப்படுவாங்களே இந்த மாதிரி வண்டி வச்சுக்கிட்டு அப்படி சொல்லிவிட்டு. இவ்வளோ நாள் எனக்கு தெரியாதுங்க. ஆயில் மாற்றிட்டா இது பண்ண, ஏன் மெக்கானிக் கூடமா தெரியாது? இது ஓணும்னே விட்றாங்களா நானுங்க, எனக்கு தெரிலங்க. இதை பாருங்கள், இதை கழட்டிட்டேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்களேன். நானே மெர்சல் ஆகிட்டேன். இதை பாருங்கள், பார்த்தீங்களா? பாருங்கள் மக்களே, லைவா இதை பாருங்கள். இப்போ தான் கழட்டுறேன். இதுக்கு முன்னாடி எனக்கு கழட்டுன்னு தெரியல, எனக்கு தெரியாது. இது வெளிப்பக்கம். இங்கே பாருங்கள் மக்களே, இந்த மாதிரி இருந்தால் எப்படிங்க அது வண்டி ஓட்டுறது சொல்லுங்கள்? எப்படி அந்த இன்ஜினு இந்த ஃபில்டராகி தான் அந்த இன்ஜினுக்குள்ளே போகும். இந்த மாறி சர்க்குலேஷன் ஆகிறது இங்கே தான். ஆனால் அந்த இன்ஜின் இங்கேருந்து ஃபில்டராகி போனால் தானே, போகலன்னா என்ன வருது? இதை ஒரு மெக்கானிக்கு இதை சீர் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. பாருங்கள் இவ்வளோ டஸ்ட்டு. இது உள்ளே பாருங்கள், இது உள்ளே வந்து தான் அது வெளியே போக மாட்டேங்குது. எங்கள் மெக்கானிக் பற்றி எவ்வளோ தெரியாது. இருந்தாலும் அந்த வீடியோவை பார்த்தேங்க, நிறைய யூடியூப்லாம் போடுறாங்க. எவ்வளோ டஸ்ட்டு பாருங்கள் மக்களே, பார்த்தீங்களா? இதை தொடச்சிட்டேன். தொடச்சாச்சுங்களா? இதில் இருக்கிற மண் உள்ளே போகாத அளவுக்கு துடைக்கணும். இந்த ஓரிங் நல்லா இருக்கா பாருங்கள். இதெல்லாம் நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் பாருங்கள் மக்களே, இதெல்லாம் வண்டியை பற்றிலாம் எனக்கு அவ்வளோ தெரியாது. இருந்தாலும் உங்களை மாதிரி நம்மள மாதிரி சாமானிய ஒரு மக்கள் தான் இந்தமாரிலாம் அவஸ்தைப்படுறது, பாதிக்கிறது. சொல்லுங்கள் பார்ப்போம்.
இதெல்லாம் நம்மளுக்கு என்ன தெரியும், வண்டி சர்வீஸ் விட்றோம் அதான் நமக்கு தெரியும். அந்த ஆயில் சர்க்குலேஷனே பார்க்கலன்னா எனக்கு என்னென்னா சீர் பண்ணி ஆயில் குறையுதுங்க. போன வாரம் தாங்க ஆயிலே மாற்றினேன், பார்த்தா ஆயில் கம்மியாக இருக்குது. அது ஃபில்டர் ஆகி உள்ளே போனால் தானே, இன்ஜினுக்குள்ளே போனால் தானே, கொஞ்சம் கொஞ்சமாக போனால் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹீட் ஆகிறதுலாம் அந்த ஆயில் எலாபரேட் ஆகி போகுது, ஹீட்டில் காணாமல் போகுது. சரிங்களா? உங்களுக்கு அந்த சர்வீஸ் விட்ட பில்லையும் காட்டுறேன் பாருங்கள். ஆனால் ஹோண்டா ஷோரூமும் சும்மா சொல்லக்கூடாது. நான் வந்து வெளியில் இந்த இன்ஜின் சர்வீஸ் ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன். அதனால் அவங்க அதை பார்க்காத இருந்திருக்கலாம். இருந்தாலும் அவங்க அதை பார்த்து இருக்கணும். ஏன்னா நான் அந்த மாதிரி ஃபால்ட்லாம் சொல்லியிருந்தேன். அது லோக்கல் மெக்கானிக்கோ எந்த மெக்கானிக்காக இருந்தாலும் தயவுசெய்து இந்த ஆயில் சர்வீஸ் யார் வந்தாலும் சரிங்க, தயவுசெய்து இதையும் கொஞ்சம் பார்த்து சுத்தம் பண்ணி கொடுத்துருங்க. அவங்களுக்கு என்னங்க தெரியும் கஸ்டமருக்கு. பாவம் நகை நட்டை வச்சு தான் அவனை வண்டி வாங்குகிறான். சொல்லு பார்ப்போம். இந்தமாரி அநியாயம் பண்ணாதீங்க தயவுசெய்து. ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன் மக்களே. இதை வச்சுங்களா? பிரிங்கி போடாத மாந்துட்டு போகிறேங்க. என்ன போங்க கவனம் குறைவு. நிறைய பேருக்கு இது யூஸாக இருக்குங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. என் ஃபால்ட்டை நானே சரி பண்ணிட்டேன்னு. இதுக்கு மட்டும் நான் எவ்வளோ நம்ம செலவழித்தேன்? இதெல்லாம் 5000 ரூபாய்க்கு செலவு பண்ணிக்கிறேங்க. அப்போ கூட யாரும் சரி பண்ணலங்க. இது B6 மாடலு ஹோண்டா டியோ. இதை பாருங்க, இந்த இன்ஜின் ஃபேன் இருக்குது இல்லைங்களா, இதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைலன்சர் பல்பு அது கீழே இது இருக்குங்க. சரிங்களா? அந்தாண்ட பக்கம் இன்ஜினுக்கு அந்தாண்ட பக்கம் தான் இன்ஜின் ஆயிலுக்கு நெட்டு ஊற்றுறது. நான் இன்ஜின் ஆயில் மாற்றிட்டேன், அதனால தான் படுக்க வச்சிட்டேன். ஏன்னா நிமித்தி இப்படி நிற்க வச்சு கழட்டோம்னா ஆயில் லீக் ஆகிடும் சொல்லிட்டு. இது வந்து லீக் ஆகலைங்க. இது துடைக்கிறதுக்காக நான் ஆயில் போட்டு துடைச்சேன். அதனுடைய லீக்கேஜ். அதான் மக்களே, இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள் மக்களே, இன்ஜினு ஓரளவுக்கு பாருங்கள். இன்ஜின் ஸ்டார்ட் ஆனவொடனே அடங்கிடும். நான் அடங்காதுங்க, அப்படியே ரேஸ் ஆகிட்டே இருக்கும் சவுண்டு. சரிங்க மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் சர்வீஸ் கொடுக்கும்போது கம்பல்சரி அந்த ஆயில் ஃபில்டரை மட்டும் க்ளீன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இது க்ளீன் பண்ணால் போதுங்க. இந்த இன்ஜின் ஹீட் ஆகிறதுக்கு பெரிய காரணம் இதுதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மக்களே. பாய்.